உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உலக புவி தினம் அப்படின்னா பூமி தினம்னு அர்த்தம். அந்த பூமியில் என்ன பாடுபடுத்துகிறோம், நம்ம எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதாங்க பூமி. அந்த பூமி தினத்துக்கும் இன்னைக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம ஒரு மனிதாபிமான விஷயத்தை பற்றி பேசுவோம். மனிதாபிமானம்னு அடிக்கடி எல்லாரும் உச்சரிக்கிறீங்க, சொல்கிறீங்க, செய்கிறீங்க. ஆனால் நடைமுறையில் நீங்கள் அப்படி செய்கிறீங்களாங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாமா? இன்னைக்கு என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அடிக்கடி நடக்கிறது, உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானது, ரொம்ப சாதாரணமான விஷயம். அது நம்மளுடைய அழகுக்கு அழகு சேர்ப்பது. அது ஒரு க்ளூ மட்டும் நான் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்தில் பார்பர் ஷாப்னு சொல்லுவோம், இன்னைக்கு சலூன். ஆண்கள் அழகு நிலையம், பெண்கள் அழகு நிலையம், யூனிசெக்ஸ் ஸ்பா, அப்படி இப்படின்னு பேர் நிறைய வந்துருச்சு. ஆனால் அங்கே இருந்து வேலை செய்கிறவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனிதன் அப்படிங்கிறத நீங்கள் என்னைக்காவது உணர்ந்துருக்கீங்களா? இல்லை, எனக்கெல்லாம் தெரியுமே, அவர் மனுஷன் தானே, பேசுவார், வைப்பார், எல்லாம் பண்ணுவாருங்க. ஆனால் அவரை எப்படி நம்ம டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விஷயம். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லணும், இப்போயே சொல்லிட்டேன். பொதுவாக காலையில் எழுந்திரிச்சு ஷேவிங் பண்ணணும், முடி வெட்டணும்னு கடைக்கு போனால் உங்கள் மனநிலை என்னவாக இருக்கும்? காலையில் எழுந்திரிச்ச உடனே போயிடணும், பழைய அழுக்கு லுங்கியோ ட்ராக் சூட் மாதிரியோ ஒன்று போட்டுக்கணும், ஒரு படாவதி பனியனை போட்டுக்கணும், பல்லு தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை, மூஞ்சி கூட கழுவணுங்கிற கட்டாயம் இல்லை. உண்டா இல்லையா? உண்மை சொல்லுங்கள். அதனால் அந்த மாதிரி செய்யும்போது என்னென்ன சிரமங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் அதை பற்றி பேசுவோமே. என்ன கேட்டு போச்சு? சரின்னு பட்டா மாற்றிக்கங்களேன். நம்ம மேலே என்ன விதமான நாற்றம், துர்வாசனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்று. இதில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா காலையில் முடிவெட்ட போகிறதுக்கு முன்னாடி நைட்டு சரக்கு அடிக்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் இந்த பான் பறக்க அது இது தேவையில்லாதெல்லாம் போடுறவங்க இருக்காங்க. இதையெல்லாம் போட்டுட்டு காலையில் நம்ம வாயை திறந்து சில விஷயங்கள் பேசும்போது எப்படி நாற்றம் அடிக்கும் தெரியுங்களா? ஒன்றும் கிடைக்கும். எல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. அந்த சேரில் ஏறி உட்காரும்போது சில பேர் செருப்போடு உட்காருவாங்க, எங்கெல்லாம் மிதிச்சதோ தெரியாது. அடுத்த ஆள் வந்து உட்கார்ற இடம் ஒன்று. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்ன தெரியுங்களா? இப்போ கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த அக்கள் முடிய கொஞ்சம் எடுத்துறீங்களா அப்படிப்பாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமான செயல். அது மட்டும் இல்லை, அதுக்கு எத்தனை மாஸ்க் போட்டாலும் அந்த வாசத்துலேருந்து யாராலையும் தப்ப முடியாது. சாதாரணமாக கையை தூக்கினாலே வளரி அடித்து ஓடுற மாதிரி சினிமாலெல்லாம் காட்சிகள் பார்த்துருப்பீங்க. அதனால் அதை தவிர்க்கலாம். இதை பார்த்துட்டு தான் நிறைய கடையில் என்ன பண்ணிட்டாங்க, அக்கள் அந்த இடத்துல முடி ஷேவ் செய்வது இங்கே கிடையாது அப்படின்னு போர்டை போட்டாங்க. அந்த சலூன்காரர் தெரிஞ்சவரோ தெரியாதவரோ, அந்த மனிதன் அந்த இடத்துல நின்று அந்த வேலையை செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? காசுக்கு தாங்க எல்லாருமே செய்கிறாங்க. ஆனால் எல்லா வேலையும் ஒன்றுன்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாட்டி குளிச்சுட்டு போய் காலையில் முடி வெட்டிட்டு வந்து மறுபடியும் குளித்தா என்னங்க ஆகிடும்? அதிகபட்சம் ஒரு பக்கெட் தண்ணி செலவாகும், அவ்வளோதானே? அப்படி போகலாம் இல்லையா? ஏன்னா அவங்களையும் நம்ம மதிக்கணும். ஒன்று, ஸ்கூல் முடித்து பியூசி படிக்கும்போது இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரியுங்களா? என் நண்பர் ஒருத்தன் எம்டி குமார் அப்படிம்பாங்க, அவன் பேர். அவன் குள்ளமாக இருப்பான், புள்ளின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க கூட ஒரு நாள் போகும்போது இரா ஷேவ் பண்ணிட்டு போயிடலான்னா எனக்கு ஆச்சரியமா, ஷேவா? நம்ம அது என்னன்னே தெரியாது நமக்கு. சரி அப்படின்ட்டு அந்த கடையில் போய் நானும் உட்காந்தேன். இவன் அந்த சேரில் ஏறி உட்காந்தான். அந்த சலூன்காரர் நல்லா நீட்டாக ஷேவ் பண்ணி விட்டார். அப்போது எக்ஸ்ட்ரா சில 2-3 ரூபாய் சேர்த்து கொடுத்தாங்க. நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். வெளியே வந்தோன்னே கேட்டேன், ஏண்டா அது 5 ரூபா தானே போட்டிருக்கு, நீ 8 ரூபா கொடுத்த மாதிரி இருக்கே? என்ன பரவாயில்லடா, டிப்ஸ்டா அது. இவர் நம்மளை தொட்டு அந்த முடிகளை எல்லாம் மழித்து எடுக்கிறார் பற்றியா, அதுக்கு தான் அந்த டிப்ஸ் கொடுக்கறது. மனுஷன் தானடா ஆகணும். ரொம்ப உயர்ந்துட்டான், குள்ளின்னு தான் பேர். அவன் மேலே உயர்ந்து போயிட்டான். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம நண்பர் ஜே விநாயகமூர்த்தி அவர்கள் தன்னுடைய 8 சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த UMT ராஜா, இன்னொருத்தர் சுப்பிரமணியம்னு ஒரு நண்பர், 2 பேர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இதே கான்செப்ட் தான்.
அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், இதை நான் வந்து கதையாக சொல்லலாமா, நேரேட் பண்ணலாமா அப்படின்னு. தாராளமாக பண்ணுங்க சார் அப்படின்னு மேலும் சில க்ளூஸ் எல்லாம் கொடுத்தார். ஆக அங்கே நின்று நமக்காக இந்த வேலையை செய்கிறவரும் நம்மளை மாதிரி ஒரு சக மனிதர் அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. கூடுமான வரைக்கும் அவங்கள சங்கடப்படுத்தாமல் வேலை வாங்குங்க. இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.